ஆலயம் செல்வம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோயில். ரொம்ப விமர்சையான கோயில். இந்த ஆடி ஆவணி மாதத்தில் இங்கே கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து குவிவாங்க. மிக மிக அற்புதமான திருத்தலம். இது போல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்கிறேன், அது போலவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையோ இல்லை திருவள்ளூரோ இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரெடில்ஸ்க்கு வந்துடுங்க. கோயம்பேட்டிலேருந்து ரெடில்ஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. தாம்பரத்துலேருந்து கூட ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அங்கேருந்து ரெடில்ஸ்க்கு பஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அங்கேருந்து அங்கே வந்துட்டு அங்கேருந்து பெரியபாளையத்துக்கு பஸ்ஸஸ் அடிக்கடி போயிட்டுருக்குங்க. நிறைய பஸ் அவைலபிள் இருக்குது. திருவாபுரி கோயிலுக்கு ஆட்டோவில் மட்டும் போங்கன்னு சொன்னேன். ஆனால் பெரியபாளையம் கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸுலேயே போங்க. ஏன்னா தடுக்கி விழுந்தா பஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு பஸ் இருக்குது ரெடில்ஸ்லேருந்து. அதனால் நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கோயிலில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால கோபுர வேலை நடக்குது. அதனால் தரை போட்டு கோபுரத்தை மறைச்சிருக்காங்க. கோயில் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நெடுக்க ஒரு பாலம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டின உடனே நிறைய கடைகள், எந்த சைடு நுழைஞ்சாலும் நமக்கு கடைகள் தான். இங்கே வாங்க இது வாங்கிக்கோங்க, அங்கே வாங்க இது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சொப்பு சாமான்லேருந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ, பவானி அம்மனோட ஃபோட்டோ எல்லாமே விற்கிறாங்க. நமக்கு தேவைப்பட்டால் அதை வாங்கிக்கலாம். கோயிலுக்குள்ளே கூட்டம் நிரம்பி தாங்க வழியுது. இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த கோயிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. எல்லோரும் வந்து இந்த அம்மன்கிட்ட வேண்டிப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க. இங்கே அவங்கவுங்க வேண்டுதல்களுக்கு தக்கன அவங்கவுங்க நேர்த்திக்கடன் செய்வாங்க. இங்கே பக்தர்கள் வேப்பலை ஆடையாக உடுத்தி அங்க பிரதட்சணம் செய்வது மிக மிக சிறப்பு. இங்கே வழங்கும் குங்குமமும் தீர்த்த பிரசாதமும் நம்ம உடலில் உள்ள எந்த நோயாக இருந்தாலும் அது நமக்கு குணமாக்கிடுவோங்க. அவங்கவுங்க இங்கே வேண்டுதல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பவானி அம்மன் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட வேண்டிட்டு போனால் நமக்கு நிறைவேறாத விஷயமே கிடையாது. நம்ம அந்த அம்மன் முகத்தை பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போயிடுது. நம்ம மனசில் உள்ள எல்லா கவலையும் அந்த அம்மா நமக்கு தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடச்சிருது. இது போல் அற்புத கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக போகணும். ஆனால் ஆடி மாதம் ஃபுல்லாகவே கூட்டம் இருக்கும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாதுங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு நட திறந்துருவாங்க, நைட்டு 8 மணிக்கு மூடிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் 5 மணிக்கே திறந்து நைட்டு 8 மணிக்கு மூடுவாங்க. எங்கேருந்தான் இவ்வளோ கூட்டம் வருமோன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டங்க. ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிடுறதுக்கு சனிக்கிழமையே கோயிலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. கோயிலில் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. க்யூ பார்த்தா எங்கேயோ போகுது. படியேறி போய் அன்னதானம் சாப்பிட்றாங்க. கோயிலில் திருமண மண்டபம் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. கோயிலை பெருசாக கட்டுறாங்க. கோயில் ஏற்கனவே ரொம்ப பெருசு தான். கோயில் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய கோயில். 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் பொது தரிசனம் தான் போனேன். ஏன்னா நான் போகும்போது சாயந்தரம் ஆகிட்டதுனால கொஞ்சம் கோயிலில் திட்டமாக தான் இருந்த கூட்டம். அதனால் நான் பொது தரிசனத்துலேயே சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். பொது தரிசனத்துக்குள்ளே போனேன். அது பாட்டுட்டு நெடுக்க போயிட்டே இருந்துச்சு. அந்த வழியால் போயிட்டே இருந்தோம். எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் தரிசனம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த படியேறி அந்த அம்மனை பார்க்க உள்ளே நுழைஞ்ச உடனே எப்படி தான் எனக்கு என்னையே நான் மறந்துட்டேன். அப்படி எனக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த அம்மா. பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க விடுவாங்களா அப்படி இருந்துச்சு. மெய் மறந்து போயிடுச்சு எனக்கு. அந்த அம்மாவை பார்த்த உடனே மனசு திருப்தி ஆகிடுச்சு. இங்கேயே நின்றுடலாமா அப்படின்னே தோணிடுச்சு. ஆனால் அங்கே நிற்க விட மாட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பின்னாடி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சுவாமியை பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா உற்சவமூர்த்தி சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா, அந்த அம்மாவை எவ்வளோ நேரம் வேணால் நின்று பார்க்கலாம். ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். நம்ம நின்று பார்க்கும்போதே அந்த அம்மா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம மனசு கவலையெல்லாம் அந்த அம்மாக்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா, ஒன்றும் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம கோயிலில் நமக்கு சுவாமிக்கிட்ட போகும்போது நமக்கு குங்குமம் விபூதி எதுவும் கொடுக்கறதில்ல. சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது, அம்மனை பார்த்துட்டு வெளியில் வரும்போதே நமக்கு குங்குமம் ஒரு கவர்லேயும் விபூதி ஒரு கவர்லேயும் கொடுத்துட்டு கூடவே ஒரு லட்டு ஒன்று கொடுக்குறாங்கங்க. நமக்கு பிரசாதம் அப்படி இருந்துச்சு. கோயில் முழுக்கவுமே சுற்றி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேங்க. வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கோயில் ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து தங்குறாங்க. நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறவங்க போல் இருக்குது. ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் விடிய காலையில் பூஜை பார்ப்பாங்க போல். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட
அந்த வேப்பிலை நெய்யவா உங்களுக்கு நேர்த்திக்கடன் இருக்கா, என்கிட்ட வந்து வேப்பிலை நெஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க வேப்பிலை ஆடை கட்டி விடுறதுக்கு. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்மளை கேட்குறாங்க, நீங்கள் வந்து வேப்பிலை ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்ற போகிறீங்களா, வேப்பிலை ஆடை நீங்கள் கட்டிக்கணும்னா எங்ககிட்ட கட்டிக்கோங்க, நாங்கள் கட்டி விட்றோம் அப்படின்றாங்க. இங்கே ஆண் பெண் 2 பேருமே இந்த வேப்பிலை ஆடையை கட்டிக்கிறாங்கங்க. சிறுவாபுரியில் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பேடாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஆனால் பவானி அம்மன் கோயிலில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ள தான் உங்களுக்கு வந்து இந்த வேப்பிலை கட்டி விடுறவங்கெல்லாம் அங்கே தான் கட்டி விடுறாங்க. அவங்களுக்கு வேப்பிலை கட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வெளியில் வந்த உடனே இவங்க யார் கட்டி விட்டாங்களோ அவங்களே திரும்ப அந்த வேப்பிலை ஆடையை கழட்டி விட்டுறாங்க. வருஷம் வந்து இந்த நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து வேப்பிலை ஆடையை கட்டுறாங்க. ஆடி மாதம் ஆவணி மாதம் முழுக்கவே இந்த கோயில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான கோயில், ஆனால் கூட்டம் அவ்வளோ அலமோதுது. வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்த வண்ணமாகவே இருக்காங்க. கோயில் கடைகளும் லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது. இங்கே கிடைக்காத பொருளே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அம்மனோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த கண் திருஷ்டி இருந்தாலும், நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும், மனசு கஷ்டம் இருந்தாலும், கவலை இருந்தாலும், எது இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு கேட்டுச்சுங்க. அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மூலவரான பவானி அம்மன் தன்னோட மேல் கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தையும், கீழ்கரங்களில் கத்தி மற்றும் அமுத கலசத்தையும் ஏந்தி வைஷ்ணவி தேவியாக கம்பீரமாக நமக்கு காட்சி தராங்க. அவங்களோட மடி அருகே தலை மட்டும் கொண்ட சுயம்புவாக ரேணுகா தேவி நமக்கு அம்சமாக வீற்றிருக்காங்க. அந்த அம்மனோட முகத்தை பார்த்துட்டு வாங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா எனக்கு பேச வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வராங்க, எவ்வளோ பேரோட வேண்டுதல் இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே புரியுங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் மனசு முழுக்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கவலை இருந்தாலும் வருவீங்க. ஆனால் வெளியில் போகும்போது எல்லா கவலைக்குமே உங்களுக்கு ஒரு சல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு மனசுக்கு திருப்தி ஆகிடுவீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட கோயில்களுங்க, சக்தி பீடங்க. இது போல் கோயில்களுக்கு நம்ம போக போக நமக்கு பிடிச்சிருக்க எந்த ஒரு கவலையாக இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், தொழில் வியாபாரம் நஷ்டம் இருக்கவங்க எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமிகிட்ட வேண்டிட்டு போனதுக்கப்புறம், அம்மன்கிட்ட வேண்டிட்டு போனதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் மேலே உயர்ந்து எவ்வளோ வசதியாக இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் ரொம்ப வசதி கம்மியாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்கெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இந்த அம்மனோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இந்த அம்மன் நம்மளை தூக்கி எங்கேயோ விட்டுருவாங்க. அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதம் இந்த கோயில் போயிட்டு வாங்க. காலையிலேயே நாள் முழுக்கவே கோயில் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் சுவாமியை தரிசிக்கலாம். இந்த கோயில் வரவங்க நிச்சயம் பக்கத்தில் இருக்க சிறுவாபுரி கோயில் போங்க. அதே போல் ஊத்துக்கோட்டை பள்ளிகண்டேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. அங்கே சிவபெருமான் உருவமாக பார்வதி அம்மனோட மடியில் படுத்திருப்பார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த கோயில்களை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பெரியபாளையம் கோயிலை சுற்றியுமே அத்தனை அம்மன் கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பதிவாக போடுறேன், எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள், இந்த கோயில் போயிட்டு வந்தேன்ட்டு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களோட வேண்டுதல் எதுவாயினும் இந்த அம்மா கிட்ட போய் கேளுங்க. அந்த அம்மா நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒரே இடம் கோயில் மட்டும்தான். நம்மளோட பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத விட போய் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல நம்மளோட கஷ்டம் குறையும், பாரம் இறங்கும். நமக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்ற நம்பிக்கை பிறக்கும். அவங்க நம்மளோட வழி நடத்தி செல்லுவாங்க. முழு நம்பிக்கையோடு போய் சுவாமியை கேளுங்க. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் தருவார். காலதாமதம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கை கொடுத்து நான் இருக்கேன்னு ஒருத்தங்க நமக்கு துணை இருக்கும்போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட போய் கேளுங்க. இந்த அம்மாவோட காலை கெட்டியாக பிடிச்சிங்க. இந்த அம்மா மனசு வச்சா நமக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் நிறைய பதிவுகள் போட முடியும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.